ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று இந்த 2 வசனங்களிலே எளிமையாக எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். முதலாவது 35ஆம் வசனம் சொல்றாரு, மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். ஆண்டவர் வாக்கு பண்ணதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதல் காரியம், நம்மிடத்துல பலனுக்கு எதுவான தைரியம் நமக்கு தேவை. நாம் ஆரம்பத்திலே கொண்டிருந்த அந்த தைரியம் நாம் வரும்பொழுது ஆண்டவரிடத்துல ஒரு விசுவாசத்தோடு கூட ஒரு நம்பிக்கையோடு கூட தைரியமாக எல்லாவற்றையும் விட்டு வருகிறதாக காணப்படுவோம். ஆனால் அது கால தாமதங்கள் ஏற்படும் பொழுது நமக்குள்ளே ஒரு பயம் ஏற்படுகிறதை உணர முடியும். நடக்குமா நடக்காதா என்கிற ஒரு பய உணர்வு. பாருங்கள், ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின பூமிக்கு நேராக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து வரும் பொழுது சென்று வந்தவர்களில் காலேபும் யோசுவாவுமே தவிர மற்ற 10 பேருக்கும் பயம் உண்டாயிருக்கிறது. அங்கே இருந்த ஏனோக்கின் புத்திரரை கண்ட பொழுது இவர்களுக்கு பயம் உண்டாயிற்று. ஆகவே அவர்கள் வந்தவர்கள் மற்றவர்களை கலகப்படுத்தி கொண்டிருந்ததை பார்க்கிறோம். இவர்கள் பேசின பேச்சுக்கள் எல்லாம் மற்றவர்களை கலங்க பண்ணினது. ஆனால் யோசுவாவும் காலேபும் சொன்னார்கள், கர்த்தர் அவர்களை நம்முடைய கையிலே ஒப்பு கொடுக்க சித்தமாயிருக்கும் பொழுது அவர்களை நாம் எளிதாக ஜெயித்துக் கொள்வோம் என்று சொன்னார்கள். ஆனால் மற்ற 10 பேரும் துர்ச்செய்தியை பரப்பினார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அவர்களுக்குள் ஏற்படுகிற பயம் துர்ச்செய்தியை பரப்பிவிட்டது. ஆனால் அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானை சுதந்திரிக்க முடியாமல் போனது. ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற வேண்டும் என்றால் மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாது. மிகுந்த பலனுக்கு எதுவான தைரியம் அது நம்மை விட்டு நீங்க கூடாது. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய கிருபை. ஆபிரகாம் சாராளும் கூட அழைக்கப்படும் பொழுது இருந்த தைரியம் இடையிலே சோர்ந்து போகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறுவதற்கு தைரியம் என்பது தேவை. பாருங்கள், சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருப்பாரு. ஆனா அது நம்மளால பெற்றுக்கொள்வதற்கு போகும்போது நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து பயந்து விடுகிற காரியங்கள் உண்டாயிருக்கும். அதை பெறுவதற்கு கால தாமதங்கள் ஏற்படும் பொழுது எதிர்காலங்களை பல சூழ்நிலைகளை நினைத்து பயம் உண்டாம். ஆகவேதான் சொல்றாரு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட பெறுவதற்கு உங்க பலனுக்கு எதுவான தைரியத்தை விட்டு விடக்கூடாதுன்னு சொல்லி அடுத்ததுல அவர் சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறுவதற்கு தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். தேவனுடைய சித்தம் அதை முதலாவது நாம் புரிந்து செயல்படும் போது
நாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ள முடியும். எது தேவனுடைய சித்தம், அதை புரிந்து கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறுவதற்கு அங்கே பார்க்கிறோம், ஆபிரகாம் சாராலும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணாரு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் கர்ப்ப பிறப்பு அப்படின்லாம் சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆனால் தாமதம் ஆகும் பொழுது அவர்கள் வேகமாக ஆகாரிடத்திலிருந்து ஒரு பிள்ளையை பெற்று என் மடிக்கு பிள்ளை வேண்டும் என்று சொல்லி அவசரப்படுகிறதை, அங்கே தேவ சித்தத்தை நிறைவேற்றாம அவங்க சுய சித்தத்துக்கு நேராக திரும்புகிறதை அந்த இடத்துல நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ சித்தத்தின்படி நாம் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில தேவ சித்தத்தை நாம் முன்னிறுத்தும் போது கர்த்தர் அந்த இடத்துல நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணத நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறுவதற்காக சித்தப்படி இல்லாமல் வேறு வகையிலே நாம் பார்க்கும்போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற முடியாது. ஆண்டவர் பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொன்னார். ஆனால் இவர்கள் அந்த சுய சித்தத்தின்படி ஆகாரை உள்ளே கொண்டு வரும் பொழுது அங்கே பிரச்சனைகளை நாம் பார்க்க முடிகிறது. அவை இரண்டாவதாக தேவ சித்தத்தின்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவன் நமக்கு வாக்கு பண்ணியதை நிறைவேற்றுவதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு, ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களின் வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு என்று சொல்லலாம். அதற்கு நம்முடைய வாழ்க்கையில தேவ சித்தம் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். சுய சித்தத்தின்படி அல்ல, தேவ சித்தத்தின்படி செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். மூன்றாவதாக அவர் சொல்லுகிறார், பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தத்தை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு பொறுமை நமக்கு தேவை. எல்லா காரியங்களையும் நாம் அவசரப்பட்டு துரிதமாக நம்முடைய சுய எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து வேகமாக என்று சொல்லி அவசரப்படும் பொழுது அவசரப்படுகிற காரியங்கள் சில நேரங்களில் அது தவறாக போய் முடிந்து விடுகிறது. இங்கே ஆண்டவர் சொல்றார், பொறுமை உங்களுக்கு தேவை. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பொறுமையோடு கொஞ்சம் காத்திருக்க வேண்டி இருக்கிறது. அப்போஸ்தலர்கள் ஆண்டவர் சொன்னார், பிதா வாக்குத்தத்தம் பண்ண பரிசுத்த ஆவியானவர் பெரும்படிக்கு நீங்கள் எங்கும் போகாம எருசலேமிலே காத்திருங்கள் என்று. அவர்கள் காத்திருக்கும் பொழுது தேவ ஆவியின் பலன், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டார்கள். காலம் கடந்து போகிறதே என்று கலைந்து போயிருப்பார்களானால் அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ள முடியாமல் போயிருக்கும். ஆனால் அவர்கள் காத்திருந்த பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளின்படி அத குறித்த காலம் வரை காத்திருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆண்டவர் குறித்திருக்கிற காலத்திலே தான் அங்கே சாராள் ஈசாக்கை பெற்றெடுக்க முடிந்தது. ஆகவே அந்த காலம் வரை காத்திருக்க வேண்டியது அவசியமாயிருந்தது. நாளிலும் கூட நாமும் கூட நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு பொறுமை தேவைப்படுகிறது. 3 காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். முதல்ல, பலனுக்கு எதுவான தைரியத்தை விட்டுவிடக்கூடாது. தேவ சித்தத்தின்படி செய்வர்களாக இருக்க வேண்டும். 3வது, பொறுமையோடு ஆண்டவருடைய வேலைக்கு காத்திருக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும், அதை சுதந்திரிக்க முடியும். அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை பெறும்படிக்கு நாம் இவைகளுக்கு நாம் விட்டுக் கொடுப்போம். ஆண்டவர் நம்மை பக்குவப்படுத்துவாராக.
நமக்கு வாக்கு பண்ணினதை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அதை நிறைவேற்றுவார். ஒருவேளை இன்றைக்கும் கூட நமக்கு அந்த தைரியம் இல்லாமல் இருக்குமானால் ஆண்டவரிடத்தில் தைரியத்தை கேட்போம். இதுவரை ஒருவேளை சித்தத்தின்படி செய்யாமல் சுய சித்தத்தின்படி செய்வோமானால் ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவருடைய சித்தம் செய்ய என்னை தகுதிப்படுத்தும் என்று. ஒருவேளை நாம் பொறுமையோடு இராமல் நம்முடைய துரிதமான காரியங்களை செய்து கொண்டிருப்போமானால் ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே எனக்கு நீடிய பொறுமையை தாரும் என்று. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார், நிச்சயம் நிறைவேற்றுவார். அவர் ஆசீர்வதிப்பார்.